வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சப்ளிமெண்ட்ரியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி லிட்டில் சைக்ளோன், ரிட்டன் பை வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. இப்போ இந்த ஸ்டோரி எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குட்டி பியர் இருக்குது. அந்த பியர் வந்து ஒரு வில் பவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட மற்ற பியர் முன்னாடி எப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசேஜ் பார்த்துடலாம். எல்லா குழந்தைங்களுமே டெடி பேர்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க படுக்கும்போது கூட அதை ஹக் பண்ணி தான் தூக்குவாங்க, எப்போயுமே கூடயே வச்சுருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்? அது ரொம்ப வார்மாக இருக்கும், அதோட அப்பியரன்ஸ் நல்லா பஃபியாக கொழுன்னு இருக்கிறனால அது கம்ஃபர்ட்டாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதை கட்டி பிடிச்சி படுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் குழந்தைங்களோட கேரக்டர் இருக்குது. அது அவங்க என்ன பண்ணுவாங்க, அது நல்லா அதுக்கு விரும்பி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, அதை கட்டி அணைச்சி தூங்கிக்குவாங்க. இதெல்லாம் குழந்தைங்களோட கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டில் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாட்ட இருந்து பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க, அம்மா விட்டு பிரிஞ்சு அழுவாங்க. அதே மாதிரியே அவங்களோட மதருமே குழந்தைங்கள தனியாக விட மாட்டாங்க, எப்போயுமே தங்க கூட வச்சுக்குவாங்க, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் ஒரு மதரன் இது சில்ட்ரனோட ஒரு ரியல் ஒரு கேரக்டர். அது மாதிரி அனிமல்ஸும் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணப்பட்டுச்சுன்னா, அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து பிரிஞ்சிச்சுன்னா அழுகுமா அப்படிங்கிறத ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிறிஸ்லி பியரோட வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், யாரும் முன்னாடி நம்ம அடிப்பிடிஞ்சு போகக்கூடாது, அதோட பெரிய பெரிய அனிமல்ஸ் முன்னாடி நம்மளை தாழ்வாவோ பயந்தோ இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும். அதோட நேம் பார்த்தோம்னா லிட்டில் சைக்ளோன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. லிட்டில் சைக்ளோன் இஸ் ஏ கிறிஸ்லி கம் ஃப்ரம் எங்கேருந்து வந்திருக்குன்னா அலஸ்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கு. அது வந்து நம்மளை வந்து யாரும் தாழ்வாக ட்ரீட் பண்ணிடக்கூடாது, நம்ம மற்ற அனிமலுக்கு பயந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் அவங்க அம்மா எங்கே இருக்கான்னா, சிலக்காட் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் சூழ்ந்த பகுதியில் ட்ரிம்பர்டு ஹில் ஸ்டைல் அந்த ரிவருக்கு நோக்கி இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனில் அவங்க அம்மா பியர் வந்து இருக்குது. அவங்க அம்மா பியர் அந்த இடத்துல சுட்டுட்டாங்க, அவள் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த லிட்டில் கிறிஸ்லி பியரும் அவங்களோட பிரதரும் அங்கே ரொம்ப அந்த ஒரு பாதங்களை தூக்கி நல்லா தாவி ஃபிகரஸாக தாவி அப்படியே அவங்க அம்மா தேடி போயிட்டுருக்காங்க. அவங்க அம்மா லாஸ்ட்டாக எங்கே பார்த்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அப்போது அவங்க அம்மா வந்து சுட்டு இறந்து கிடக்காங்க. அந்த பியர்ஸில் 2 பேர் என்ன நினைக்கிறதுனா, நம்ம அம்மா தூங்கிட்டு தான் இருக்காங்க போல் அப்படின்னு. அந்த இறந்ததுக்கப்புறமா நம்ம பாடி வார்மாக இருக்கும் இல்லையா, தொட்டு பார்த்துட்டு தூங்குறான்னு செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த 2 பியர்ஸும் அவங்க அம்மாவை நல்லா இந்த கட்டி பிடிச்சி அரவணைச்சி வந்து தூங்கிடுது. மார்னிங் வரை இப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. சன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன், அந்த ரொம்ப ரஃப்பாக இருக்கிற அந்த ஹியூமன்ஸ் வந்து அந்த இப்போ அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா, அதனால் 2 அர்ஃபன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அர்ஃபன்ஸ்னால் அனாதைகள், அவங்க அம்மா அப்பா இல்லாதனால அனாதையா அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரஃபான அந்த ஹியூமன் ஹேண்ட்ஸ் வந்து 2ஐயும் பிரித்து எழுப்புது, தூக்குறாங்க. இந்த 2 பியர்ஸும் ரொம்ப கோபமாக அதை பரண்டி வச்சு கைகள்லாம் கீறி ஒரு ஆணு கத்துது ரொம்ப பலத்த சத்தத்தோட. அப்போ 2 பேரும் நல்லா போட்டி போட்டு சண்டை போடுறாங்க. ஒரு பியர் என்ன பண்ணுச்சு, அங்கேருந்து தப்பிச்சு போயிடுச்சு. அந்த பியர் வந்து இன்னுமே அந்த சில்லக்காட் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பியர் என்ன பண்ணுறாரு, ஒரு மேன் வந்து பின்னாடி 2 காலையும் கட்டி பேக்வர்டாக இழுத்து தூக்கிட்டு போகிறாரு. அது போயிட்டுருக்காரா, அதை அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிறார், தலையை திருப்பி அதை எப்படியோ கட்டி பிடிச்சி துள்ளி குதிக்க ட்ரை பண்ணும்ல, அங்கே இங்கேயும் திரும்பி பார்த்துக்கிறாரு. ஒரு செயினோ இல்லை காலரோ ஏதாவது அதை கட்டுறதுக்கான போஸ்ட்டை கிடைக்கிற வரையும் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி கட்டி கொண்டு போயிட்டுருக்காரு. அப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து அவர் ஒரு தூணை பார்த்துடுறாரு, அதை கட்டுறதுக்கான காலர் செயின் எல்லாத்தையும் பார்த்துறாரு. அவர் அதை எங்கே கட்டி போடுறாருனா, சலூன் இன் பேப்ரிக்யூன் சிட்டி. அந்த 2 legged அனிமல்ஸ் அப்படின்னு எதை யாரை சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் தான் இங்கே 2 legged அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நல்லா கெட்டி போட்டுடுறாங்க. அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் சும்மா இருக்காமல் என்ன பண்ணுறாங்க, அனிமல்ஸை துன்புறுத்துவாங்களா, அந்த மாதிரி அடிக்கிறது ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் சுவாலஜிக்கல் வந்து சொசைட்டி ஃபீல்டை சேர்ந்த அந்த ஏஜென்ட் வந்து இந்த அனிமலை இப்படி துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதை விடுதலை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்டபுளான பாக்ஸில் இந்த கிறிஸ்லி பியரை வந்து போட்டுட்டு நியூயார்க்குக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த கிறிஸ்லி கப் வந்து நியூயார்க்கு வந்து என்ன பண்ண போல இதுவரையும் போனதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இந்த கிறிஸ்லி கிரே அது பார்க்க எப்படி இருக்குன்னு, ஒரு ஃபுல் மூன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதோட கிரே கலரில் ஒரு ஃபுல் மூன் எப்படி இருக்குமோ அது மாதிரி அதோட ஃபேஸ் இருக்குது. நல்லா ப்ளஃபியாக அதோட ஹேர் இருக்குது, நல்லா பிக்கான ஐசஸ் இருக்குது, நோசஸ் நல்லா சூப்பராக அழகாக இருக்குது, அந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தி எக்ஸ்பெக்டிங் ஃபார் திஸ் ஹை ஷோல்டர், அதோட ஹை இந்த ஷோல்டரை தவிர மற்ற எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரே மெட்டீரியலால் செய்யப்பட்ட ஒரு உடம்பு மாதிரி அதோட உடம்பு கிரே கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோட உண்மையான முகம் என்னென்னா, அது வந்து அந்த இடத்துக்கு போகிற
அந்த ஒரு பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த பார்க் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது, சுவாலஜிக்கல் பார்க்கு. அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு பிக் யார்டு இருக்கான், ஒரு பெரிய ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயில் எல்லா அனிமல்ஸும் ஏறி ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, தூங்குறதுக்கான குகை இருக்குது, பெரிய ராக் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் வந்து 6 அனிமல்ஸாவது இருக்கும், சம்டைம்ஸ் 8 கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பார்க்குக்கு வர எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப பயப்படுமா, அந்த இடத்த பழகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலி நியூ கம்பர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு டேவே இதை பார்த்து பயந்துருவாங்க, ரொம்ப பேர்டை நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு பழகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த கிறிஸ்லி டைப் ஆஃப் பியருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. தே ஆர் பார்ன் ஃபுல் ஆஃப் கரேஜ் அண்ட் டீவியேட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஃபியர். இந்த கிறிஸ்லி டைப் ஆஃப் பியர் வந்து ரொம்ப கரேஜஸாக இருக்கும். ஃபியர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, ரொம்ப தைரியமாக தான் இந்த கேட்டகரி ஆஃப் பியர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லிட்டில் சைக்ளோன் வந்து அந்த பாக்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துடுது. அந்த சார் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. விட்டோன்னு என்ன பண்ணுதுன்னா, ஒரு திமுறா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அதோட தோரணை அப்படி இருக்குது. நடந்து போய் சென்டர் ஆஃப் த ஸ்டேஜுக்கு போகுது. ஸ்டேஜுக்கு அதோட ஹிஸ் ஏர் அண்ட் மேனர் செட், அதோட நிற்கிற அந்த சேஃபு, அதோட அந்த பாடி லாங்குவேஜ்னால் எப்படி இருக்குன்னா, அது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நான் ரீட் பண்ணுறேன். ஐ எம் கிறிஸ்லி ஃப்ரம் அலாஸ்கா அண்ட் ஐ ஹாவ் கம் டு ஸ்டே. இஃப் எனி ஆஃப் யூ ஃபெல்லோ திங்ஸ் தேர் இஸ் எனி திங் கம்மிங் டு யூ ஃபார் மீ கம் அண்ட் டேக் இட். என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பேர் வந்து கிறிஸ்லி, நான் வந்து அலாஸ்காலேருந்து வந்திருக்கேன், நான் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன், ஏதாவது உங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்கணுமா, என்கிட்டருந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கம் அண்ட் டேக் இட் அப்படின்னு வந்து ஒரு திமுறா வந்து சொல்லுது. அப்போ அதில் லிட்டில் ஜார் அப்படின்னு ஒரு பியர் இருக்குது. அந்த பியர் வந்து என்ன பண்ணுறதுன்னா, அது யூரோப்லேருந்து வந்தது. அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒரு பியர். இதை நோக்கி நடந்து வந்து அதோட லெஃப்ட் இயரை வந்து ஏதோ அடிக்க பார்க்குது. பட்டு இது என்ன பண்ணுதுன்னா, அதோட அந்த ரைட் காலை தூக்கி நல்லா ஏறி மிதிச்சு பறந்துடுது. அந்த மாதிரி நல்லா அட்டாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன எது வருதுன்னா, இன்னொன்று வரும், பிளாக் பியர் கப், அது வரும். அது நெக்ஸ்ட் இதை வந்து தாக்க வரும்போது இதுவுமே நல்லா அடி வாங்கி அனுப்பிடுது. அது வந்து அந்த இருந்த இடமே தெரியும்.